பாலசுந்தரப்பட்டி தனபால். உங்கள் பையன் பேர் தனபால். தனபால் வந்து எத்தனை வருஷம் படிக்கிறாங்க? எங்கே சார்? இங்கே எத்தனை வருஷம் படிக்கிறாங்க? இங்கே 2 வருஷத்துக்கு சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலலாம் யார் யார் எத்தனை பேர் இருக்கீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். நான், எங்கள் பையன் 2 பேரும், மாமியார். அப்பா கிடையாது. கொந்தனா பையன் அவங்க தான். அப்பா கிடையாது. அப்பா இல்லை. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரே ஆள் தான் போகிறீங்க வேலைக்கு. அதோட கஷ்டத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் எது மாதிரி வேலை பார்க்குறீங்க? எப்படி குடும்பத்தை நடத்துறீங்க? நான் ஒரு ஆள் வேலைக்கு போயிட்டா சார் குடும்பத்தை பார்க்கணும். நல்ல கட்டை ஏதாவது சமாளிக்கணும். என்ன வேலைக்கு போகிறீங்க? கட்டட வேலைக்கு. சரி சரி. டெய்லி எத்தனை மணிக்கு போவீங்க? எத்தனை மணிக்கு வருவீங்க? 9 காலையில் 7:30 மணிக்கு பஸ் வருவோம். நைட்டு 7:30 மணி 8 மணி ஆயிரம் வீட்டுக்கு வரும். ஏன்னா அங்கே 5:30க்கு தான் வேலை கலையும். அந்த டயத்துக்கு தான் பஸ் இல்லை. எங்கள் ஊருக்கு வர பஸ்ஸு 6 மணி 6:30க்கு 5:30 வரும். அது மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எந்த நேரத்தில் காங்கட்டுக்கு எந்த வேலைக்கு போனாலும் வெள்ளனே வந்தாலும் 3 மணி 2 மணிக்கு வந்துடும். இப்போ நம்ம காலேஜில் வந்து பையன் வந்து சேர்ந்துருக்காங்கல்ல, இங்கே எப்படி வந்து சேர்ந்தான் தம்பி? எப்படி தெரியும் இங்கே வர்றது? யாராவது சொல்லிதான் சார், இது மாதிரி நல்ல டைப்பு சாரு இங்கே போய் சேர்ந்துக்கிறா தம்பின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மூலியமாக தான் நான் அப்படின்னு கேட்டேன் எங்கள் பையன்கிட்ட. எப்படா தம்பி யார் மூலியமாக போனேன் அப்படின்னா, யாராவது பசங்க சொல்லிடாமல் நான் வந்தேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் சாரு இங்கேயே சேர்ந்துக்கிறா தம்பி, உனக்கு நான் லைஃப்பில் நல்லபடியாக உனக்கு பண்ணிவிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு நீங்கள் ஃபீஸ்லாம் எப்படி கட்டினீங்களா இல்லை எப்படி பண்ணீங்க? ஃபீஸ் அதான் 1000 ரூபாய் சார் தான் கட்டினா. அதுக்கப்புறம் கட்டினேன். இங்கே தான் கட்ட வேணாம், அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு நான் படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னான். இப்போ தம்பி பயிற்சி ட்ரைனிங் எங்கே போயிருக்கேன்? ட்ரைனிங்கு வால்பாறை போய் எத்தனை நாள் ஆச்சு? 4 மாதம் போய் இப்போ 2-3 மாதம். இப்போ அங்கே வந்து பயிற்சியில் போயிட்டு வந்தது மாற்றங்கள்லாம் இருக்கும்ல தம்பிகிட்ட. எப்படி முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்கும்? இல்லை முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் டெவலப் போகிறாரு. பேச்சு ஒரு வித்தியாசம். பழக்கம்லாம் நல்லா டைப்பாக பேசுவான். இப்போ உங்கள் வீட்டில் இருந்தப்போ உங்கள்கிட்ட கூட பேசிட்டு கூட மாட்டான். பேச மாட்டான். எப்படி இருக்கும்? வீட்டில் கேட்க மாட்டான். இப்போ வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா சோறுக்கவங்களாம் வாங்கிடுவான், தண்ணி வந்து வச்சுருவான். வீட்டில் டிவி இருக்குது போட்டுட்டு வரல பார்ப்பேன். இப்போ ட்ரைனிங் போனதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசுவாங்க தம்பி? பேசுவோம். என்ன சொல்கிறான்? அது நல்லா சொல்கிறேன். என்னம்மா வேலைக்கு போயிட்டு வந்தியா? நான் ஊருக்கு வரேம்மா, கிளம்பி வரேன். சாதம் 3 நாளைக்கு டைம் கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னான். சரி அதனால இருந்துட்டு ரொப்பாயா அப்படிமே. இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இப்போ நமக்கு இந்த காலேஜில் சப்போர்ட் பண்ணது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? உதவியாக இருக்கா? உதவியாக இருக்குது சார். ஏன்னா இப்போ வேறு இடத்துல படிக்கணும்னா ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. அது உங்களுக்கு எப்படி உதவியாக இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த உதவியோட இதாக இருக்காது சார், பரவாயில்ல. ஏன்னா அவ்வளோ பணம்லாம்னாலும் ஒரு ஆள் சம்பாதிச்சு கட்ட முடியாதுல்ல. வெளியில் இருக்கவங்க இப்போ முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தப்போ படிக்க வேணாம்லாம் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. வேலைக்கு போச்சுட்டாங்க. அதெல்லாம் என்ன சொன்னாங்க? அதெல்லாம் சொன்னாங்க. என் பிள்ளை தருமை நான் படிக்க வைக்கிறேன், என் பிள்ளைங்க நல்லபடியாக பொழைச்சிக்கோ அப்படின்ட்டேன். ஆனால் வெளியில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க? வெளியில் இருக்கவங்க ஏன் அவளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற, ஏதோ ஒரு கடை கட்டி போய் சொல்ல வேண்டியதானே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் பிள்ளைங்களாம் நல்லபடியாக படித்து தானே இங்கே முன்னேறி வந்திருக்கீங்க. அப்போ நான் 2 பிள்ளைங்க வச்சுருக்கேன், என் பிள்ளைங்க நல்லபடியாக படித்தா தானே நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு. இப்போ ட்ரைனிங் போயிட்டு இப்போ வேலைக்கு போனான்னா அவங்களை பார்த்துக்கணும் நம்பிக்கை இருக்கா? அதெல்லாம் பார்த்துக்கா சார், நம்பிக்கை இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். எங்கள் பையன் அதெல்லாம் பார்த்துக்கா சார், நம்பிக்கை இருக்குது. எவ்வளவு என் மேலே நான் நம்பிக்கை பிள்ளை மேலே வச்சுருக்கேன்னா அந்த நம்பிக்கை என் மேலே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கே வந்ததுக்கப்புறம்? இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் பையன் முன்னேறதுக்கு இப்போ தெளிவாக இருக்கா, நல்லாவும் தெரிஞ்சிருக்கா சார். இப்போ அடுத்தலாம் வந்து படிக்க வர போகிறாங்க பசங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே வந்தால் எப்படி இருக்கலாம்? சரி சார், நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவங்க பார்த்துக்கணும், நம்மளும் படிக்கணும். ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க.